சரிகமபா நிகழ்ச்சியில சமீபத்தில நடந்த ரவுண்ட்ல அபிஷேகாவ பார்த்து கங்கை அமரன் அவர்கள் சொல்லியிருந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ல கடந்த வாரம் லெஜெண்ட் ரவுண்ட் நடத்தியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு லெஜெண்டரி ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சூப்பர் சிங்கரான நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எஸ்பிபி சாரோட சாங்ஸ தான் எல்லாருமே எடுத்து பாடியிருந்தாங்க. அதே மாதிரி மலேசியா வாசுதேவன் சாரோட சாங்ஸையும் எடுத்து பாடியிருந்தாங்க. அதில் எஸ்பிபி அவர்களோட சாங்கை தான் வந்து அபிஷேக் அவர்கள் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் சின்னமணி குயிலு அப்படிங்கிற எஸ்பிபி சாரோட ஆல் டைம் ஃபேவரட் பாட்டை எடுத்து பாடியிருந்தாங்க. அந்த ஒரு பாடல அவ்வளவு சூப்பரா பாடியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எல்லோருக்கும் பிடிக்கும் விதமா, அதில அவங்களோட எலமெண்ட்ஸ் 1, 2 ஆட் பண்ணி ரொம்ப சூப்பரா பாடியிருந்தாங்க. அபிஷேக் அவர்கள் பாடி முடிச்சதுக்கப்புறம் ஒட்டுமொத்த அரங்கமும் எந்திரிச்சு நின்னு கைத்தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க இருந்த ஜட்ஜஸ்லாம் வந்து அவங்க பாடிட்டு இருக்கும்போதே அந்த கோல்டன் ஷவருக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே பண்ணிட்டாங்க. பாடி முடிச்சதுக்கப்புறம் கங்கை அமரன் அவர்கள் அபிஷேகாவ பார்த்து ஒரு சில விஷயங்கள் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "அபிஷேகா, நீ இந்த சீசனோட ஒரு சூப்பரா பாடக்கூடிய பொண்ணு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நேர்த்தியா இந்த ஒரு பாடல் நீ பாடியிருக்க. இந்த பாடல் எவ்வளோ கஷ்டமான பாடல் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இத கம்போஸ் பண்றப்ப நானும் கூட இருந்திருக்கேன். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் இளையராஜா அவர்கள் பார்த்து பார்த்து இந்த பாடல்ல கொண்டு வந்தாரு. அந்த எல்லா விஷயங்களையுமே நீயும் கரெக்ட்டா கொண்டு வந்திருக்க. எஸ்பிபி இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா உன்ன பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாரு. அந்த அளவுக்கு சூப்பரா நீ வந்து பாடியிருந்த. பொதுவா நான் மிகப்பெரிய அளவுல இசை நிகழ்ச்சிகளுக்கு கலந்துக்கிறது இல்ல. ஆனா இந்த ஒரு சரிகமபாக்கு நான் கலந்துக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நீ தான். ஒவ்வொரு முறையும் அவ்வளவு நேர்த்தியா பாடுற, அவ்வளவு சூப்பரா நீ வந்து டெலிவரி பண்ற. உண்மையிலுமே இந்த சீசன்ல நீ மிகப்பெரிய ஒரு ஆளா வருவ அப்படிங்கிற மாரி கங்கை அமரன் அவர்கள் அபிஷேகாவ பார்த்து இவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் குடுத்திருந்தாங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, எஸ்பிபி ஒருவேளை இப்ப இருந்திருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா உன்ன பாராட்டியிருப்பாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா எஸ்பிபி சார் மாதிரியான ஒரு லெஜெண்ட் வந்துட்டு அவரு பாடிய பாடல நல்லா பாடி பார்த்தாரு அப்படின்னா, கண்டிப்பா அத உண்மையிலுமே மனசார பாராட்டுவாரு. இவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட்ட அபிஷேகாக்கு கங்கை அமரன் அவர்கள் கொடுத்தது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு. இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்டுக்கு அப்புறம் அங்க இருந்த அபிஷேகாவும் சரி, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாங்க. அண்ட் கண் கலங்கியிருந்தாங்க. அபிஷேகா அவர்கள் மேடையிலேயே கங்கை அமரன் சார்ட்ட இதற்கு அவங்களோட நன்றிகளை தெரிவிச்சிருந்தாங்க. தொடர்ந்து அங்க இருந்த எஸ்பிபி அவர்களோட பையனான எஸ்பிபி சரண் அவர்களும் உண்மையிலேயே இந்த பாடலை நீங்க வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. நாளுக்கு நாள் உங்களோட அந்த ஒரு நாலேட்ஜ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. தொடர்ந்து நீங்க இதே மாதிரி சூப்பரா பாடுங்க. இந்த சீசன்ல ஒரு அசைக்க முடியாத சக்தியா நீங்க வருவீங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. ஸோ ஓவராலாவே ஜட்ஜஸ் எல்லாரும் அபிஷேகா பாடிய பாடலுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் குடுத்திருந்தாங்க. ஸோ இந்த சீசன்ல அபிஷேகா அவர்கள் தொடர்ந்து வாங்கக்கூடிய ஒரு கோல்டன் ஷவர் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோ கோல்டன் ஷவர் வாங்குனவங்க அப்படியே ஃபைனல்லயும் அத வாங்கிருவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.